நண்பர்களே, நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன். நான் தான் குற்றவாளி. அன்றிரவு செப்டம்பர் 27 கரூரில் நடந்த சோகமான நிகழ்வுக்கு பிறகு நானே சென்னை திரும்பினேன். அங்கே என்ன நடந்தது என்பதை இன்று நான் உங்களோடு முழுமையாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்றிரவு மாலை 6:30 மணி அளவில் நான் கரூரில் என் வாகனத்தில் இருந்தேன். வெளியே ஆயிரக்கணக்கான முகங்கள் காத்திருந்தன. ஒவ்வொரு முகமும் எங்கள் தமிழ்நாட்டின் எதிர்காலம் என்று நான் நினைத்தேன். திடீரென ஒரு பெரும் இரைச்சல், கூச்சல், அலறல், மக்கள் ஒருவர் மீது ஒருவர் விழுந்தார்கள். கூடாரம் உடைந்து விழுந்தது. மரத்தின் கிளைகள் முறிந்தன. நான் வாகனத்தில் இருந்து வெளியேற முயன்றேன். ஆனால் எனது பாதுகாவலர்கள், சார் அபாயம், தயவு செய்து உள்ளே இருங்க என்று கெஞ்சினார்கள். அந்த தருணத்தில் நான் என் சொந்த மக்களை நெருங்க முடியாத சிறை கைதி போல் உணர்ந்தேன். விமானத்தில் சென்னை திரும்பும் பயணம் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு யுகமாக இருந்தது. விமானத்தில் இருந்து கீழே பார்த்தேன். அந்த கரூர் நகரம், எத்தனை குடும்பங்கள் அழுகின்றன, எத்தனை தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கின்றன என்பதை நினைத்து நொறுங்கிவிட்டேன். அன்றிரவு 9 மணி அளவில் நான் என் வீட்டுக்குள் நுழைந்தேன். நான் என் அறைக்குள் சென்று கதவை சாத்தினேன். சுவற்றின் எதிரில் நின்று என் முகத்தை கண்ணாடியில் பார்த்தேன். இந்த முகம்தான் எத்தனை ரசிகர்களின் நம்பிக்கை, இந்த கைகள் தான் எத்தனை குழந்தைகளை தூக்கி இருக்கிறது. இன்று அந்த கைகள் எதுவும் செய்ய முடியவில்லை என்று என்னை திட்டிக் கொண்டிருந்தேன். நான் தரையில் உட்கார்ந்தேன். மண்டியிட்டேன். ஏன், எப்படி இது நடந்தது? நான் என்ன தவறு செய்தேன்? இந்த கேள்விகள் என் மனதில் சுழன்றன. தொண்டர்கள் சார் சார் என்று கூப்பிட நான் பதிலளிக்க முடியவில்லை. என் தொண்டை அடைத்தது. கண்ணீர் கூட வரவில்லை. உணர்ச்சிகள் பற்றி எறிந்து தூளாகி இருந்தன. நள்ளிரவில் நான் மீண்டும் என் அறைக்குள் தனியாக சென்றேன். மண்டியிட்டு அமர்ந்து ஒவ்வொரு உயிர்க்காகவும் பிரார்த்தனை செய்தேன். இறைவா, இந்த தண்டனை ஏன்? அந்த அப்பாவி மக்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் வெறும் ரசிகர்கள் மட்டுமல்ல, எங்கள் குடும்பம், எங்கள் சகோதரர்கள், சகோதரிகள். ஒவ்வொரு பெயரையும் உச்சரித்தேன். ஒவ்வொரு வயதையும் நினைத்து அழுதேன். நான் என் மேசையில் அருகில் அமர்ந்தேன். அங்கு ரசிகர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இருந்தன. ஒவ்வொரு புகைப்படமும் ஒரு கதை, ஒவ்வொரு முகமும் ஒரு வாழ்க்கை. அந்த புகைப்படங்களை பார்த்து கொண்டே தரையில் உட்கார்ந்து விட்டேன். கண்ணீர் இப்போது வந்தது. வெள்ளம் போல் நான் அழுதேன். ஒரு குழந்தை போல் அழுதேன். என் தோள்கள் நடுங்கின. என் உடல் முழுவதும் வலித்தது. 3 நாட்கள் நான் என் அறையிலேயே இருந்தேன். முதல் நாள் நான் இறந்த ஒவ்வொருவரின் பெயரையும் எழுதினேன். ஒவ்வொரு பெயரும் ஒரு கதை, ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு பிரபஞ்சம். நான் அவர்களின் குடும்பங்களுக்கு எழுத தொடங்கினேன். ஒவ்வொரு கடிதமும் என் இதயத்தின் ஒரு பகுதியை வெளியே வந்தது. 2ஆம் நாள் நான் என் வாழ்க்கையை மீண்டும் மதிப்பீடு செய்தேன். ஒரு தலைவனாகிய நான் எங்கு தவறு செய்தேன்? எப்படி முன்கூட்டியே தடுக்க முடியும்? நான் பல கேள்விகளை என்னிடமே கேட்டுக்கொண்டேன். 3ஆம் நாள் நான் மீண்டும் பிறக்க தீர்மானித்தேன். இந்த சோகம் என்னை அழிக்காது, மாறாக என்னை வலிமையாக்கும் என்று உணர்ந்தேன். நான் என் நோட் புக்கில் எழுதினேன். இன்று முதல் நான் ஒரு நடிகன் மட்டுமல்ல, நான் ஒரு தலைவன். எனது ஒவ்வொரு முடிவும், எனது ஒவ்வொரு செயலும் என் மக்களின் பாதுகாப்புக்காக, அவர்களின் நலனுக்காக இருக்க வேண்டும் என்று. 4ஆம் நாள் காலை நான் முதல் முறையாக வெளியே வந்தேன். இனி நான் மாறப்போவதில்லை, ஆனால் வளரப்போகிறேன். சூரிய உதயத்தை நான் பார்த்தேன். அந்த காலை வெயில் புதிய நம்பிக்கையை கொண்டு வந்தது போல் இருந்தது. அன்று முதல் நான் ஒவ்வொரு நாளும் புதிய மக்களை சந்திக்க தொடங்கினேன். ஆனால் இப்போது நான் கூட்டங்களில் மட்டும் பேசவில்லை, மாறாக தனிநபர்களின் குரல்களை கேட்க தொடங்கினேன். ஒவ்வொரு மனிதரின் வழியும் என்னுடையது போல் உணர்ந்தேன். இன்று நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். நான் சென்னை சென்றது தப்பிக்கும் வழியாக அல்ல, மாறாக சரியான வழியில் போராடுவதற்காக. சில சமயங்களில் மிகப்பெரிய போராட்டங்கள் சிறிய அறைகளில் தனியாக நடக்கும். மிகப்பெரிய வெற்றிகள் அமைதியான தருணங்களில் கிடைக்கும். 20 லட்சம் கொடுப்பது எளிது, ஆனால் அந்த உயிர்களுக்கு ஈடு இல்லை. நான் ஒவ்வொருத்துடனும் தனிப்பட்ட தொடர்பு வைத்துக் கொள்வேன். இனி எந்த கூட்டமும், எந்த நிகழ்ச்சியும் முழு பாதுகாப்புடன் தான் நடக்கும். ஒரு உயிர் கூட இனி ஆபத்தில் இருக்கக்கூடாது. இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஒரு ஆதரவு அமைப்பு உருவாக்குவேன். அன்புள்ள தமிழ் மக்களே, நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். நான் உங்கள் நம்பிக்கையை மீறிவிட்டேன், ஆனால் நான் உங்களை விட்டு விலகவில்லை. இந்த வழி என்னை பலவீனப்படுத்தவில்லை,
மாறாக வலிமையாக்கி இருக்கிறது. நான் இனி உங்கள் தலைவனாக மட்டுமல்ல, உங்க சகோதரனாக, உங்கள் குடும்ப உறுப்பினராக இருப்பேன். நான் இன்னும் கரூரின் வழியில் வாழ்கிறேன். ஆனால் அந்த வழியே இப்போது எனக்கு வலிமையாக மாறி இருக்கிறது. ஒவ்வொரு கண்ணீரும் இப்போது என் பாதையை ஒளிர வைத்து விளக்காக மாறி இருக்கிறது. இந்த நிகழ்வு எங்களுக்கு ஒரு பாடம் கற்பித்து இருக்கிறது. வாழ்க்கை மிகவும் நடுத்தரமானது, அன்பு மிகவும் பெரியது, பொறுப்பு மிகவும் கடினமானது. இறந்த அனைத்து ஆன்மாவும் சாந்தி அடைய, காயமடைந்தோர் விரைவில் குணமடைய இந்த துயரம் எங்களை ஒற்றுமைப்படுத்தி வலிமையாக்கும். நம்ம தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிவிக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.